2026 சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க அஷ்டம சனி காலகட்டத்தில இருக்கீங்க அப்படிங்கிறது. சனி 8ல உட்கார்ந்திருக்கிறது அஷ்டம சனி காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க. அஷ்டம சனி இஸ் ஈக்குவல் டூ கஷ்டம். அஷ்டம சனி காலகட்டத்தில சின்ன சின்ன கஷ்டங்கள தொந்தரவு கொடுக்கும். இன்னைக்கு நீங்க, நாளைக்கு இன்னொரு ராசி அவ்வளோதான். ஸோ வாழ்க்கை வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்லாம் கிடையாது. வாழ்க்கை கொஞ்சம் சேலஞ்சா மாறுங்க. சிம்பிள். கடினமானதா மாறும். கொஞ்சம் சவாலா மாறும். அத சவாலே சமாளின்னு சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரையும் பயமுறுத்துறதுக்காக பார்க்கப்படக்கூடியது கிடையாது. ஒரு கல் இருக்கு பார்த்துப்போ அப்படிங்கிறது தான். சொன்னா தாண்டி போவீங்க, சொல்லலனா இடிச்சுட்டு போயிடுவீங்க அவ்வளோதான். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு ஒரே ஒரு கருத்து, 7 வருஷம் என்னென்னலாம் துன்பங்கள வந்து சனி பகவான் குடுப்பாரோ, அது அந்த 2 1/2 வருஷத்துக்குள்ள, ஏன்னா அஷ்டம சனி 2 1/2 வருஷம் தான். 2025 மார்ச் திருக்கணிதப்படி 25 மார்ச் பயிற்சியானார். 27 மார்ச்சுக்கு வரைக்குமே அவர் நடந்துட்டுருப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில கஷ்டமான பலன்கள், சவால்கள் எல்லாம் ஏற்படும் தான். அந்த 7 1/2 வருஷம் கஷ்டமானது எல்லாத்தையுமே கொடுக்க தான் இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். எல்லாத்துலேயுமே சவால்கள் இருக்கும். படிக்கிற குழந்தையா, படிக்கிற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். மேரிடு கப்புலா வாக்குவாதங்கள் வரும். நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலகட்டங்கள்ல தான் பெரியவாங்களே டிவோர்ஸ் எல்லாம் நடக்கும். பிரிஞ்சு போய் தனித்தனியா உட்காந்துருப்பாங்க. இது நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். என்னோட தாத்தாலேருந்து, அப்பாலேருந்து அஷ்டம சனி காலகட்டத்தில தான் நிறைய பிரிவுகள் ஏற்படதா சொல்லுவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, தம்பதிகளுக்கு அதிகமான வாக்குவாதங்கள குறைச்சுக்கிறது நல்லது. சிம்மராசினியர்கள் தயவு செய்து அதிகமான பேச்ச தவிருங்க. உங்க காலம் இது கிடையாது. பொறுமையா இருங்க. 2வது வேலை செய்ற இடத்துல பொறுமை தேவை. அதிகம் பேசாதீங்க. வேலை மாற்றம் கிடைச்சிடும். வேலை இல்லாம தவிப்பீங்க. அதனால அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. படிக்கிற குழந்தைங்க கவனம் சிதறாம பார்த்துக்கோங்க. தம்பதிகள் வாக்குவாதத்த தவிருங்க. முடிஞ்சா பிரிஞ்சிருக்கிற மாரி சூழ்நிலை இருக்கா? பயப்படாதீங்க. கொஞ்ச காலம் பிரிஞ்சிருங்க. சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்றவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, வேலை செய்ற இடத்துல பொறுமையும், நிதானமும் அவசியம். வார்த்தை விடாதீங்க. இங்க இருக்கிறது அங்க சொல்றது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. இது நம்ம காலகட்டம் கிடையாது. பொறுமை அவசியம். ஸோ சனி, அஷ்டம சனி, கஷ்டம், சவால்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் 2026. அதில ஒரு ஹேப்பியான விஷயம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 11ல இருக்கார். லாபஸ்தானத்தில குரு இருக்கும்போது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும். ஸோ 11ல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய நற்பலன்கள கொடுப்பார். ஜூன் 2 வரைக்கும். ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ல இருக்க குரு 12 விரயஸ்தானத்துக்கு மாறிடுவார். ஸோ ஜூன் 2க்கு அப்புறம் நிறைய விரய செலவுகள் வரப்போகுது. ஏற்கனவே அஷ்டம சனி, 2வது விரய செலவுகள் வேற. அதனால ஜூன் 2க்கு அப்புறம் தேவையில்லாத செலவுகள குறைங்க. இது தேவைதானான்னு பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடம்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப அக்கறை, கவனம் அவசியம். அஷ்டம சனி வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சவால்கள் தான் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கும் தான். முக்கியமா உடம்புல கொடுக்கும். ஸோ ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஸோ 2026ல மே வரைக்கும், ஜூன் 2 வரைக்கும் சூப்பரா இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சவால்களா இருக்கும். சேலஞ்சஸை எதிர்கொள்ளவும் மனோதைரியத்தையும் வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க, நாளைக்கு இன்னொரு ராசி அவ்வளோதாங்க. விநாயகர் வழிபாடு மிகவும் நல்லது. நன்றி.